திரு ஆசீர்வாதம், பாஜக தலைமையிலான கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ் டிடிவி கூட உங்களுடைய சில நிலைப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2026 தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சிகள் வர தயங்குவார்கள் இல்லையா? 2026 இன்னும் ஒரு வருஷம் எப்படி அப்போ இந்த நிலைப்பாடெல்லாம் மாத்திப்பீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர்களோட அவர் பேசினாரு. எங்க கட்சியை வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும், 2026 இந்த விடியா அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அந்த 1 பாயிண்ட் அஜெண்டாவை நோக்கி தான் நாங்கள் பயணப்படுகிறோம். அதன் காரணமாகத்தான், அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த டைவர்ஷனரி டாக்ஸ், அதாவது ஒரு சினிமால கூட ஒரு இடத்துல வரும், இந்த டேக் டைவர்ஷன் ஒருத்தர் வந்து பைக்ல வந்து திருப்பதி வரை போய் சேர்ந்துருவாரு. அது மாதிரி வந்து இவங்க வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு மொழி கொள்கையை வந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து 2வது டேக் டைவர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திமுக அரசு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசை வந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. திமுகவால் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தின் அனைத்து தட்டு மக்களும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது அவங்களுக்கு தெரியுது. அதன் காரணமாக தான் இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இப்ப ஆரம்பத்துல வந்து நம்ம மொழியை பத்தி பேசினா ஒரே ஒரு இடத்துல நான் பேசிட்டு நம்ம 2வது இந்த மறுசீரமைப்பை பத்தி நான் ஒரு கருத்து சொல்லும். அதாவது வந்து நம்ம அக்னீஸ்வரன் சொன்னாரு 4 மொழி, அந்த போடோ, மைத்திலி, சந்தாலி, டோக்ரி. சார், இந்த 8வது அட்டவணையில அது வந்துச்சு சார். இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்த 4 மொழிகள்ல எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பேச முடியும். அதை வந்து சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். அடுத்தது நீங்க சொன்னீங்க 3வது வகுப்புல வந்து பொதுத் தேர்வு, 5வது வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, 8வது வகுப்புல பொதுத் தேர்வு. ஏன் சார் உண்மைக்கு முரணாக பேசுறோம்? எந்த இடத்துல வந்து நாங்க பொதுத் தேர்வை வைப்போம் அப்படின்னு சொன்னோம்? 10, 12 தவிர வேற எந்த இடத்துலயுமே வந்து பொது தேர்வு கிடையாது. திரும்பி இதே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கோயபிள்ஸ் ட்ரூத் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் அப்படி கிடையாது. 10, 12 மட்டும்தான். அதாவது பொது தேர்வு எங்க இருக்குது? நீங்க அதை சொல்லுங்க, எந்த பேராகிராஃப்ல இருக்குது? இல்லவே இல்ல. அடுத்ததாக வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று ட்வீட் போட்டாரு. நம்ம மதிவண்ணன் வந்து சொன்னாரு இந்த மொழிகள் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு பதிலாக அதுக்கு வந்து பிரியங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு வந்து எந்த மொழி பத்தினா மகதி அப்படின்னு ஒரு மொழியை பத்தி, மொழி பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்ப நம்ம கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த மொழி, அந்த பொண்ணு வந்து போட்டது ரைட்டிங்ல ஹிந்திலையும் தேவநாகரி ஸ்கிரிப்ட்லையும், அதாவது பேச்சு மொழி அப்புறம் எழுத்து மொழி, அது 2த்துக்கும் வித்தியாசம் தெரியாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தொடர்ந்து இந்த கேள்விக்கு வாங்க. இந்த கேள்விக்கு வாங்க திரு ஆசீர்வாதம். மொழி பத்தி பேசிட்டே இருந்தா போயிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம். பாஜக அரசியல் களத்துல 2026 கூட்டணியில தனித்து விடப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது 2026 இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. எங்களோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு வந்து கண்டிப்பாக பயணம் செய்ய இருக்கிறார்கள். கடந்த 24 நாங்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதன் காரணமாக நாங்கள் தனித்தாக 11%, எங்களுடைய கூட்டணிக்கு 18% நாங்கள் ஓட் பேங்க் எடுத்து அதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒரு மெயின் அப்போசிஷன், திரு அக்னீஸ்வரன் கூட கோச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து அதிமுக வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா இல்ல, இன்னைக்கு பாஜக தான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காங்க. நான் எங்களை பார்த்துதான் இன்னைக்கு வந்து திமுக பயப்படுகிறது, திரு மு.க. ஸ்டாலின் பயப்படுகிறது. அதன் இந்த தொகுதி மறுசீரமைப்பை வச்சுக்கோங்க. இன்னைக்கு திரு இவரு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு, எந்த ஒரு மாநிலத்துக்கும் இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுதான். மறுபடியும் மொழி பத்தி போக வேண்டாம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு மதிவாணன், டேக் டைவர்ஷன் சொல்ற மாதிரி திசை திருப்பும் அரசியல தான் வந்து திமுக கையில் எடுக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் வரும்போது ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க டேக் டைவர்ஷன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் என்ன பிரச்சனையை நாங்க திசை திருப்பணும்னு அவர் சொல்லணும். இன்னைக்கு உயர்கல்வி சேர்ற விகிதம் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு.
பெண் கல்வியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகமாக வேலைவாய்ப்பு போகிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதிகப்படியான ஏற்றுமதி தயார் குறியீடு இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது இருக்கிறதுலையே வந்து வறுமை ஒழிப்பில் வந்து நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. சுற்றுச்சூழல் பராமரிப்பில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இத்தனை துறையில் நாங்கள் நம்பர் 1 இருக்கிறோம். நாங்கள் எது இங்கே பிரச்சனையை திசை திருப்பணும்? உங்களுக்கு பேச சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. தொகுதி மறுவரை சீரமைப்பு பற்றி பேசுகிறாரு, அமித்ஷா சொல்கிறாருன்ட்டு. அமித்ஷாவும் மோடியும் பேசுனதை என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஸ்டாண்டில் நின்று நடத்திருக்காங்களான்னு சொல்கிறதுக்கு தான் முதல்ல ஒரு பட்டியல் வாசித்தேன். கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை. 8வது அட்டவணையை பற்றி பேசின பதில் சொல்லலை. 22 மொழியை வந்து ஆட்சி மொழியாகுங்கன்னு சொன்ன அதை பற்றி பதில் சொல்லல. மொழியெல்லாம் அழிச்சிங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, தொகுதி மறுசீரமைப்பில் குறையாதுன்னு சொல்கிறாரு இல்லை, எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னு முதல்ல சொல்லணும். 1951, 61, 71 3 தடவை இருக்குது. 494 MP, 522, 543 2001 நிறுத்தி வைக்கிறோம். நான் கேட்குறேன், 42வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் இதை நடைமுறைப்படுத்துறீங்க. 75லேருந்து 2001 போயாச்சு. 2001லேருந்து 2025 வந்தாச்சு. இப்போ 2026 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இதை பற்றி பேசுனது நாங்களா மோடியா? தெலுங்கானா பிரச்சாரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசுறது நீங்க, கேள்வி கேட்கறது நாங்க, பதில் சொல்ல வேண்டியது தானே. குறையாதுன்னு சொன்னா எந்த இருக்க வர ஆசீர்வாதம் மச்சாரி ஒரு நிமிஷம் சும்மா சம்மதில்ல. நான் கேட்கிறேன், 848 வச்சாலும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் 150 தொகுதி அதிகமாகுது. நீங்க 543 வச்சாலும் இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க சொல்ற கணக்கு நல்லா பாத்துங்களா, 31 தொகுதி அதிகமாகுது. இப்ப 501 பிரதிநிதித்துவம் குறையிறதுக்கு 102% குறையுது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லை ஒரு நிமிஷம் குறையாதுன்னு சொன்னா எப்படி குறையாதுன்னு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேசணும். இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்கிட்ட தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்களா சொல்லலையா? நிதி பத்தி பேசும்போது ஒரு இடத்துல நிதி பத்தி பேசும்போது அமித்ஷா சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். அமித்ஷா என்ன சொல்றாரு? 4 லட்சம் கோடி கொடுத்தான்னு சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல 6 லட்சம் கோடின்றாங்க. குறையுது அப்படிங்கறத உங்களுடைய பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, அமித்ஷாவுடைய பேச்சுக்குமே நிர்மலா சீதாராமன் பேச்சுக்குமே ஒரே டோன்ல இல்ல, முரண்பாடு இருக்கு. நீங்க வரி பகிர்வு பத்தி பேசும்போது சரியான வார்த்தை இல்ல. நாங்க என்ன கேக்குறோம்னா, வரி பகிர்வு பத்தி இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. 41% இருந்து 40% குறைக்க போற மாநில வரி பகிர்வுன்னு சொல்லி அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஒரு மழை வெள்ளம் வந்தா போய் நம்ம நிதியை கொடுக்க மாட்டீங்க. பட்ஜெட்ல நிதி இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல. வேற ஒரு டாபிக் நம்ம தொடர்ந்து பேசலாம்.